அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு நம்முடைய ஆசிரியை சையத் அலி ஃபாத்திமா அவர்களை சந்திக்கிறோம். இவங்க நம்ம இடத்துல சுலைமேட் எஜுகேஷன் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்னு சொல்லி நடத்திட்டு இருக்கோம். இங்கே டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை உள்ள பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிள்ளைங்களில் சில பேர் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க இல்லையா, இவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்படி செய்கிறாங்க, இதுமாரி பல பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த காணொலி. இதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கூட இந்த மாதிரி வாய்ப்பு இருந்ததா, அந்த பிள்ளைங்க யார் நல்லா இருக்காங்களோ அவங்கள நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த காணொலியை நம்ம வெளியிடுறோம். இப்போ நம்ம ஆசிரியை சையத் அலி ஃபாத்திமா அவர்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா நீங்க பாடம் நடத்திட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அப்போ இதுல நீங்க சந்திச்ச வரைக்கும் பிள்ளைங்கள்ல சில பேர் சரியா படிக்கல அப்படின்னு கொஞ்சம் டல்லா இருக்காங்க. அந்த மாதிரி பிள்ளைங்கள சந்திச்சிருக்கீங்களா? அவங்கள எப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கொஷின் எப்படி டல் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி பிக்கப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? நார்மலாக ஸ்கூல்ஸில் 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, மாடரேட்டு, பிலோ ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க. பட் நான் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக ஒரு கேட்டகரியை பார்ப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் 4th கேட்டகரியாக என்னென்னா, சில பேர் படிக்கிற டேலண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு இருக்கும். பட் ஏதாவது சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லையோ இல்லை சில பிரச்சனைலையோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லேக் ஆகி அதுக்குள்ளே மாட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம கிளியர் அவுட் பண்ணி வாஷ் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்டடீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி 4th கேட்டகரியாக நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி தான் நம்ம ட்ரஸ்ட்டில் வந்த குழந்தைங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். சில பேர் பேரண்ட்ஸ் மேம் என் பொண்ணு படிக்கவே மாட்டேறா அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமாக அதுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் பிரச்சனை அதுவாக இருக்காது, வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அப்படி நான் கைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு இருக்கிற டோட்டலாக அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக அவங்கள விட்டு வாஷ் அவுட் பண்ண பிறகு அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்டடீஸ்குள்ளே கான்சன்ட்ரேஷனுக்குள்ளே வந்துடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடுவில் நான் ஒரு நல்ல மீடியேட்டராக இருக்கேன். அதுதான் மெயினான இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்லணுன்னா அதுதான். பசங்களுடைய பிரச்சனை என்ன, பேரண்ட்ஸ் சைடில் அவங்களுடைய விஷன் பசங்க மேலே எப்படி இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நான் ஒரு ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கேரி ஒர்க் பண்ணணும், பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி அதை நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும், இது ரெண்டையுமே நான் கரெக்டான லெவலில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த 3 பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக ஒரு பாயிண்டில் கரெக்டாக நிற்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பசங்களுடைய பிரச்சனை என்னால் ஈஸியாக வெளியே கொண்டு வரதுக்கும் எனக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயமா இருக்குது. நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்லேயும் சரி, பெரும்பாலான இடங்களையும் சரி, சில பசங்க இவங்க படிக்கவே மாட்டாங்க, இவங்க தேரவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பசங்களை சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை கூட படிக்க வைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையாகவும் ஒரு ஆம்பிஷனாகவும் இருக்குது. அப்படி வரும்போது பசங்களை நான் இன்னும் நல்லா எப்படி இவங்களை ட்ரெயின் பண்ணால் எப்படி கொண்டு வர முடியும், என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அவங்களுக்கு நான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக எல்லாருக்கும் ஒரு 1 ஹவரில் படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கூட ஒரு 1/2 hour ப்ளஸ் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ், மற்ற ஆக்டிவிட்டீஸையும் நான் கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருந்தது. நாட் ஓன்லி ஸ்டடீஸு நம்ம அது ஒரு வாரமாக வச்சுக்கிட்டாலும் வீட்டில் எப்படி இருக்காங்க, ப்ளஸ் அவங்களுடைய அந்த சோஷியல் பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்க எப்படி மற்றவங்க கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட எப்படி, இது எல்லாத்துலேயுமே ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவங்கள நான் வாட்ச் பண்ணும்போது எனக்கு அவங்கள கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம சென்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸை நான் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. படிக்கவே மாட்டாங்கன்னு என்கிட்ட பேரண்ட்ஸ் சொன்னாங்க. ஆனால் அவங்களோட பிரச்சனை படிப்புலேயே கிடையாது, அந்த மாதிரி இருக்காங்க. சில பேரோடைய பிரச்சனை என்னென்னா, பேசிக் லெவலே அவங்களுக்கு இல்லை. அது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். பேசிக்கே இல்லாமல் ஒரு பசங்க 6th 7th 8th போகும்போது என்ன ஆகும், பேசிக்ஸே இல்லை. 6th 7th 8th போனவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பசங்களும் என்ன பண்ணணும்னா, ஸ்டடீஸில் ஒரு லாக்கில் இருப்பாங்க. அதையும் நம்ம கிளியர் பண்ணணும். அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு திங், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர், இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக வரணும். அண்ட் தென் செகண்டரி, பசங்களுடைய ஸ்டடீஸை மட்டும் நம்ம வாட்ச் பண்ணக்கூடாது, மற்ற வகையான எல்லா விதமான பிஹேவியரையும் வாட்ச் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நான் சொல்லணுன்னா, ஒரு பேரண்ட் வந்தாங்க. அவங்க அந்த குழந்தை 2nd ஸ்டாண்டர்டு தான். நேற்று என்கிட்ட சொல்லும்போது அந்த குழந்தை என்ன சொல்கிறான், நீ புக்கை மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மிஸ், நான் ஸ்கூலில் மிஸ் பண்ணிட்டேன், நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான். பட் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது பயப்படுறாங்க. அப்போ நான் அந்த பேரண்ட்டை கூப்பிட்டு நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட சொல்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லணும், பயப்படக்கூடாது. என்கிட்ட மிஸ் நான் விட்டுட்டு தான் வந்துட்டேன்னு சொல்கிறான்னா
உங்ககிட்ட சொல்லும்போது அவன் தயங்காமல் அதே உண்மையை பேசணும். ஸோ அப்போ எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையுமே நான் பேரண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது எனக்கு பசங்க வந்து கம்பல்ஷனில் எந்த பசங்களுமே எனக்கு டியூஷனுக்கு வரல சார். ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்துடுறாங்க, அவங்களே படிப்பில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. நான் எப்படி பேரண்ட்ஸை வந்து நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த லெவலில் அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் என்னால் நல்ல ரிசல்ட்டும் கொடுக்க முடியுது. சென்டரை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர்ஸ்னு இப்போ யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பாஸ் பண்ணிடுறாங்க. என்கிட்ட ரொம்ப பிலோ ஆவரேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2-3 பேரை தவிர அவங்களுமே மோஸ்ட்லி ஒரு சப்ஜெக்ட்லையோ இல்லை 2 சப்ஜெக்ட்லையோ தான் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்லையும் அவங்களுமே பிக்கப் ஆகி வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு எனக்கு ஒரு டைம் தேவைப்படுதில்ல, ஒரு 1 இயரோ ஒரு 2 இயர்ஸோ அவங்களுக்குன்னு எனக்கு தேவைப்படுது. ஸோ அந்த 8th வரும்போது அவங்க ஓரளவுக்கு கிளியராகவே நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் அவங்க வந்து நிச்சயமாக இருப்பாங்க. அதுக்கு நான் ஃபுல் அஷூரன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்கூல்லையுமே எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது சார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக செய்யலாம். இப்போ ஏன்னா இது பயனுள்ள விஷயம் தானே. இப்போ ஸ்கூல்லேயும் இதேமாரி பிரச்சனை இருக்கும். இப்போ டீச்சர்ஸை பொறுத்தளவுக்கு இதேமாரி பிள்ளைங்களை சந்திக்கத்தான் செய்வாங்க. ஸோ அவங்கள நம்ம அப்லிஃப்ட் பண்ணுறோம், மேலே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதை வரவேற்க தான் செய்வாங்க. நம்ம அதற்கான முயற்சி எடுக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம் சார். இப்போ ஸ்கூலில் வந்து ஏன்னா டீச்சர்ஸையும் வந்து குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 40 பசங்களை பார்க்கும்போது அந்த 10 பசங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷனுங்கிறது அவங்களால கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அது அவங்க சைடில் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஏன்னா ஹோல் கிளாஸையும் அவங்க பார்க்கணும். அப்போ அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் அவங்களுக்கு மட்டும் ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்தேன்னா அந்த மீதி 30 பேரை பார்க்க முடியாதுங்கிறது தான் அவங்களோட பிரச்சனையாக இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன், அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வரட்டும், நம்ம அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷனை என்னால் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகும்போது ஸ்கூலுக்கான ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் தென் மெயின் திங் என்னென்னா படிக்காத பசங்க படிப்பாங்க அப்படின்றதான் என்னோட ஒரு பெரிய கான்செப்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி லெவலில் தான் நான் இந்த 4 வருஷமாக இந்த இடத்த நான் கொண்டு போயிட்டுருக்கேன். அப்படி பார்த்ததில் நல்ல ரிசல்ட்ஸுமே ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்குது. நாட் ஓன்லி ஸ்டடீஸில் பட் எல்லா பிஹேவியர்லேயும் சரி, அவங்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ளஸ் அவங்களுடைய அந்த அப்ரோச் அண்ட் தென் அந்த சோஷியல் பிஹேவியர் எல்லா விதத்துலேயுமே பசங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு பையன் வந்து 7th ஸ்டாண்டர்டில் வந்தான். பேசவே மாட்டான் மிஸ்ன்னு சொல்லுவாங்க. சுத்தமாக யார்கிட்டையுமே பேச மாட்டான். பக்கத்தில் வந்தால் கூட ரொம்ப ஷை டைப்பு. என்ன ஒரு விஷயம்னா கூட என்கிட்ட நேரடியாக பேசுறது இல்லை அப்படின்வாங்க. ஆனால் இப்போ பார்த்தா அந்த பையன் நல்லா பேசுகிறான். பேசுகிறது மட்டும் இல்லை, எல்லா பிஹேவியர்லேயும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிக்காத பசங்களுக்கு மெயினாக இந்த மாதிரியான பிரச்சனை ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஷை டைப்பாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தெரியும் அவங்களோட எமோஷன்ஸ் அவங்களால வெளிப்படுத்த முடியாமல் இருப்பாங்க, இல்லை வந்து பயந்தே சில பிள்ளைங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எங்கே பிரச்சனை அப்படின்னு நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு படிக்க வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். அதனால தான் வந்து அந்த 1 to இப்போ 75 to 100 அப்படி எடுக்கிற பர்சன்டேஜில் இருக்கிற பசங்களை அது நமக்கு தேவையில்லை. அதுக்கு கீழே வர்றாங்க பாருங்கள், 50s 30s 20s இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி பசங்களை மட்டும் நம்ம கரெக்டாக கலெக்ட் பண்ணி அவங்கள கேதர் பண்ணி பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியாவாக இருக்குது சார். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பயனுள்ளது. பேரண்ட்ஸுக்கும் நல்லது, பிள்ளைங்களுக்கும் நல்லது, அதேமாதிரி டீச்சர்ஸ்க்கும் நல்லது. நாம் இதை வந்து முயற்சி பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு அதில் நிறைய இதில் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது அவங்களுக்கு அதை புரியலை அப்படின்னாலும் போக போக அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, நான் மந்த்லி ஒன்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறதுல அவங்கக்கிட்ட எனக்கும் இருக்கிற இன்ட்ராக்ஷன் மூலமாக அவங்க பசங்களை பற்றி நிறைய விஷயம் அவங்களே புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்பட்டுச்சு. அப்படிங்கும்போது மேடம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு பேரண்ட்ஸும் எனக்கு அந்த ஒரு கோஆப்ரேஷனுக்குள்ளே வந்தாங்க. இன்கேஸ் நம்ம ஸ்கூலில் போய் மீட் பண்ணும்போதோ பார்க்கும்போதோ பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேஷனுக்குள்ளே வந்தாங்க, பசங்களும் இந்த மாதிரி இருக்காங்கன்னா நிச்சயமாக ஸ்கூலுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும், பசங்களுக்கும் மெயின் திங் இஸ் பசங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த ஹோப்பை நான் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் ஸ்டூடெண்ட்ஸு சேலஞ்சு சில்ட்ரன்னு நினைக்கிறாங்களோ அந்த சில்ட்ரனுக்காகவும் இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு அது நம்ம அமைப்பு மூலமாக பண்ணினாலே ரொம்ப நல்லதாக இருக்குங்கிறது என்னோட. இதை ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் பண்ண முடியும் இல்லையா? இல்லை சார், இதை வந்து ஆன்லைன் மூலமாக பண்ண முடியாது. பசங்களுடைய அந்த இன்ட்ராக்ஷன் நமக்கு டைரெக்டாக கிடைக்கணும். இது ஆன்லைன் மூலமாக பண்ணால் கண்டிப்பாக இதில் பெனிஃபிட் இருக்காது. ஸோ அப்படி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் டைரக்ட் இன்ட்ராக்ஷன் பசங்களுக்கும் எனக்கும் இருக்கணும், ப்ளஸ் எனக்கும் பேரண்ட்ஸுக்கும் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ண முடியும். நம்ம நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் டேக் ஓவர் பண்ணிட்டு போகிறது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ஆன்லைனில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது வந்து எப்படி சொல்கிறது, நார்மல் சைல்ட்லேயே கொஞ்சம்
பிலோ ஆவரேஜில் இருக்கிற கேட்டகரி. ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம வேறு விதமாக பிரிக்கணும். அவங்களுக்கான ட்ரைனிங்கே நமக்கு வேறு மாதிரி வரும். ஸோ அது இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸ்பெஷல் சைல்டுங்கிறவங்க வேறு, நார்மல் சைல்டுலே இந்த மாதிரி இருக்கிற பிலோ ஆவரேஜ் ப்ளஸ் இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் சைல்டு. சில பசங்க சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க, ஆனால் நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக பண்ணுறது வந்து அவங்க எப்படின்னா, இப்போ மிஸ் அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னா அந்த பயமே அவங்களோட ஃபேஸில் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பசங்க இருக்காங்க. இப்படி இந்த வகையில் நான் சொல்ல வரேன். நான் கண்டிப்பாக அவங்க 2 அடி தானே அடிக்கட்டும், அவங்களோட ஃபேஸ்லேயோ கண்ணுலையோ நீங்கள் ஒரு பயத்தை பார்க்க முடியாது. ஸோ பயப்படாத பசங்களை எப்படி டீச்சர் மடக்கி படிக்க வைக்க முடியும்? அவங்கள்ட்ட இருக்கிற இன்ட்ராக்ஷன், அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்க வைக்கணும், ப்ளஸ் அவங்க நமக்காக தானே சொல்கிறாங்கிறத புரிய வைக்கணும். இதெல்லாம் இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு தான் எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு போகணும். இப்படி தான் நான் வந்து 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் சார். ஓகே, ரொம்ப நன்றி. நல்ல பயனுள்ள செய்திகளை சொல்லியிருக்கீங்க. இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர்களுக்குமே பயனுள்ள செய்தி. ரொம்ப நன்றி.